இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் உறுதியா சொல்லணும் அப்படின்னா முத்துக்குமரன் இந்த சீசன்ல இல்லைன்னா இந்த சீசன் சுத்தமா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற கேட்டகரியில தான் இந்த சீசனே இருக்கு. ஏன்னா நீங்க ஆதரவா தான் பேசுறீங்க. ஆமா, பட் வெளியிருந்து பாக்குற நமக்கு என்ன தோணுதுன்னா, என்ன எல்லாத்தையும் இவனே சொல்லிட்டு இருக்கான், அப்ப பிக் பாஸ் எதுக்கு இருக்காரு, இவங்க எல்லாம் எதுக்கு இருக்காங்க, வேற யாருமே எதுவும் சொல்லாம இருக்கிறப்போ ஒருத்தன் சொல்றானே அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் பார்த்தேன். ஸோ அதனால என்னோட ரிவ்யூஸ்லேயே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு அகெயின்ஸ்டாவும் முத்துக்குமரன் பண்ணக்கூடிய தப்பை நான் எடுத்து வெளியே காமிச்சிருப்பேன். இந்த இடத்துல மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. அவங்க கூட சேர்ந்து விளையாடின மஞ்சரி ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும், அவங்களுமே பல்ட்டி அடிச்சிட்டாங்க. ஆனா என்னன்னா சாதாரணமா பண்ணிட்டா பரவாயில்ல, வந்து மைக்கை கழட்டி வச்சு இப்படி எழுந்து நின்று டான் 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 ஒரு மியூசிக் போட்டோன்னு வைங்களேன். இந்த வீட்டுல இது வரைக்கும் இருக்க தகுதியே இல்லாம இருக்கிறாங்கன்னா நீ யாருன்னு சொல்லுங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆட்கள். இதுல பவித்ரா சொல்லுவேன், விஷால் கூட நான் சொல்லுவேன். அண்ட் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணுக்கே வெளியே இருந்து ரிவ்யூ பண்ற யாரையும் சொல்றீங்களா? நான் விஷ்ணுடைய பிஆர் டீம்ல இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. ப்ரோமோ பார்த்த உடனே மெசேஜ் அனுப்பிச்சேன், தல எவ்வளவு சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிருக்க பத்தியா நீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நான் அவருக்கு போட்டேன். இதுதான் விஷ்ணுவோட கனெக்ட் ஆச்சு, மத்தபடி எதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. மத்தபடி இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் தான், அது பிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ரன்னர் வர்றதுக்கு வந்து தீபக் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். மேபி அந்த ரன்னர் அப் வேற யாரா கூட சேஞ்ச் ஆகலாம். பட் என்னோட நான் எதிர்பார்க்கிறது தீபக். ஈவன் விஜய் சேதுபதியே ராணுவ பார்த்து அப்படி நக்கலா அவனு சொல்லியிருப்பாரு, நீ யாரு என்னென்ன பண்ணுவன்றதுலாம் எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவே உனக்கு பிஆர் ஒர்க் வெளியே நடக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அவர் உள்ள வந்து பேசுறாரு அப்படின்ற வரைக்கும் ஹோஸ்ட் வரைக்கும் வந்துருச்சாடா அந்த பிஆர். உங்க ட்ரிப்ஸ் பத்தின ஓவர் திங்கிங்க்கு பாய் சொல்லிட்டு கேவிஜி ட்ரிப்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்க. திங்க் ஹாலிடேஸ், திங்க் கேவிஜி ட்ரிப்ஸ். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சிட்டி பாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் விஜய் அன்பான வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பிக் பாஸ்ல இப்ப டாப் ரிவ்யூவரா இருக்கிற விஜய் ஷஃபி அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் ரெக்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். டாப் ரிவ்யூவர்னா நீங்க மட்டும் தான். ஐயோ அதை வேற சொல்லிடாதீங்க. ஆமா, என்ன ஒவ்வொரு சீசன்ல யார் யாருக்கு ஷஃபி ரிவ்யூ பண்றாருன்னு தனித்தனியா பிரிச்சிடுறாங்க, யார் யார் பிஆர் ஷஃபி அப்படின்றதையும் தனியா பிரிச்சிடுறாங்க. உங்களோட கருத்து என்னன்னு? எல்லா சீசன்லயும் ஒரு பிஆர் கேண்டிடேட் எடுத்துறீங்களா என்ன? ஆமா, எனக்கு எத்தனை பேர் இந்த பேமெண்ட் வருதுன்னு எனக்கே தெரியல போல இருக்கு. என் பேங்க் டீடைல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாதான் எத்தனை பேர் எனக்கு காசு வருது நானே செக் பண்ணணும் போல இருக்கு. சோ அந்த அளவுக்கு ஒரு எபிசோட்ல ஒரு சப்போர்ட் பண்ணிட்டேன்னா உடனே அவருக்கு அகைன்ஸ்டா இருக்கவங்க இருந்தா எனக்கு பேமெண்ட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நாளைக்கே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னா பேமெண்ட் கட் ஆயிடுச்சு, அதனால நீ சப்போர்ட் பண்ணல அப்படின்றானுங்க. சோ அது இல்லாம இன்னைக்கு எபிசோட்ல பார்க்கும்போது அந்த பிஆர்ன்ற வார்த்தையை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் யார் யாருக்கெல்லாம் பிஆர் ஒர்க் நடக்குதுன்ற வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரயன்லாம் நான் வெளியிருந்து பார்க்கும்போது முத்துமுரனுக்கு அவ்வளவு பிஆர் ஒர்க் நடந்துச்சு அப்படின்றப்பல எல்லாரும் ஜாக்லினுக்கு அவ்வளவு பிஆர் ஒர்க் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மொத்தத்துல போன சீசன்ல பிஆர் அப்படின்றது வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப பிஆர்ன்றது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்காவே வந்து பேசுற அளவுக்கு ஆகி போச்சு. ஈவன் விஜய் சேதுபதியே ராணுவ பார்த்து அப்படி நக்கலா அவனு சொல்லியிருப்பாரு, நீ யாரு என்னென்ன பண்ணுவன்றதுலாம் எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி. சோ அதுவே உனக்கு பிஆர் ஒர்க் வெளியே நடக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அவர் உள்ள வந்து பேசுறாரு அப்படின்ற வரைக்கும் ஹோஸ்ட் வரைக்கும் வந்துருச்சாடா அந்த பிஆர் அப்படிங்கிற மாதிரி இந்த சீசன் கொண்டு வந்து விட்டுருச்சு. ஆமா, உண்மையிலேயே ஆனா அப்படி ஒரு பிஆர் இருக்குதா, காசுலாம் கொடுக்குறாங்களான்னு சத்தியமா உங்களுக்கு தெரியாதானே? உங்களுக்கு தெரியாது இல்ல. ஆக்சுவலா வந்து ரிவ்யூவர்ஸ்க்கு கொடுக்குறாங்க, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூவர்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரிவ்யூவர்ஸ்க்கு வந்து ஒருத்தவங்க பேரம் பேசினாங்கன்னா பச்சையா மாட்டிப்பாங்க. இன் கேஸ் அந்த ரிவ்யூவர் அது வெளியே சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், நீங்க ஏதோ ஒரு ரிவ்யூவரை டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு ஆல்ரெடி. யாரு நீங்க சொன்னது அப்படிதான் இருந்துச்சு, வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணுக்கே வெளியே இருந்து ரிவ்யூ பண்ற யாரையும் சொல்றீங்களா? இல்ல ரிவ்யூவர்க்கு வந்து யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க வந்து சொல்லிடுவாங்க இல்லையா, என்கிட்ட வந்து இப்படி வந்து பேசினாங்கன்ற மாதிரி மேபி சில பேர் சொல்லிடலாம். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி அப்ரோச் பெருசா யாரும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி இந்த மீம் சேனல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெகுலராகவே எல்லாருக்கும் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கு. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மீம்ஸ் போடுறது, இந்த ரீல்ஸ் போடுறது, இந்த மாதிரி மீம் பேஜஸை வச்சு நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சில ஏஜென்சிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இப்போ வந்து உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணணும்னா எனக்கு சர்டன் அமௌண்ட் கொடுங்க, இந்த அமௌண்ட்டை வச்சு நான் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்றேன், கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்றதாகட்டும், அந்த மாதிரியான பிஆர் ஒர்க்ஸ் நடக்குது. பட் ரிவ்யூவருக்கு போய் காசு கொடுக்கறதுனா எத்தனை பேருக்கு எவ்வளவு பேர் காசு கொடுக்கறது, அவன் எத்தனை பேருக்கு பேசுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. சோ அங்கேயே அது வந்து லாஜிக்கே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, சமீப காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஓரளவு ஜட்ஜ் பண்ணது முத்துக்குமார் தான் டைட்டில். முத்துக்குமார் டைட்டில் பிக் பாஸ்ல எப்போதுமே பிகினிங்ல இருந்து ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணிட்டு வருவாங்க, கடைசியா வேற ஒரு ஆள் தான் போகும். நீங்களுமே முத்துக்குமாரனுக்கு ஆதரிச்சு வந்ததாகவும் இப்ப சமீபத்துல முத்துக்குமாரன் வந்து ஆரி மாதிரி கத்துனதுனால நீங்க உங்க எதிர்ப்பு தெரிவிச்சதாகவும் சொல்றாங்க.
உண்மையா? நீங்க முத்துக்குமரனுக்கு எப்போதுமே ஆதரவா தான் இருப்பீங்களா? இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் உறுதியா சொல்லணும் அப்படின்னா, முத்துக்குமரன் இந்த சீசன்ல இல்லைன்னா இந்த சீசன் சுத்தமா ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற கேட்டகரியில தான் இந்த சீசனே இருக்கு. ஏன்னா நீங்க ஆதரவா தான் பேசுறீங்க. ஆமா, இல்ல எனக்கு என்னமோ அது ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்ல தான் சொல்றேன். ஏன்னா அந்த முத்துக்குமரன் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல பேசக்கூடிய விஷயங்களாகட்டும் அண்ட் அவர் பேசுறது ரசிக்கும்படி இருக்கும். ஏன்னா மத்தவங்க எல்லாம் பதில் சொல்றதுக்கும் இவர் பேச்சாளர் அப்படிங்கிறதுனால அந்த பேச்சு திறமையால அது கோர்வையா அது நகைச்சுவையோட கலந்து சொல்லும் போது வீக்கெண்ட் எபிசோட்ல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரசிக்கும்படியாகவும் இருக்கும். அண்ட் ஒரு டாஸ்க் ஒரு இதுன்னு ஒரு கேம்னு வரும்போது அந்த கேமுக்குள்ள பல விஷயங்களை கொண்டு வராரு. இப்படி விளையாடலாமா, அப்படி விளையாடலாமா, இப்படி ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்றாரு. பட் வெளியிருந்து பாக்குற நமக்கு என்ன தோணுதுன்னா, என்ன எல்லாத்தையும் இவனே சொல்லிட்டு இருக்கான், அப்ப பிக் பாஸ் எதுக்கு இருக்காரு, இவங்க எல்லாம் எதுக்கு இருக்காங்க, வேற யாருமே எதுவும் சொல்லாம இருக்கிறப்போ ஒருத்தன் சொல்றானே அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் பார்த்தேன். ஏன்னா அவன் வாய் வச்சு சும்மா இருக்க முடியாதுல்ல. இப்ப நான் விளையாடுறதுக்காக வந்திருக்கேன், எனக்கு ஒரு 4-5 ஒப்பீனியன் இருக்கு. எவனும் சொல்ல மாட்டான்றதுக்காக நானும் சும்மா இருந்தேன்னா அது வேஸ்ட். ஸோ நான் சொல்லி தான் ஆகணுன்றதுக்காக 4-5 ஒப்பீனியன் வந்து சொல்லுவாப்புல, அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பண்ணலன்றது செகண்டரி. ஆனா எல்லாருக்கும் அவனே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, நீங்க பேசவும் மாட்டீங்க, ஒருத்தன் பேசினா ஏன்டா பேசுறீங்கன்னு கேட்கறீங்கன்ற லெவல்ல தான் இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இருந்துச்சு. இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் போயிட்டு இருக்கிற வரைக்கும் முத்துக்குமரன் மட்டுமே தான் எல்லாத்தையும் வச்சு இது பண்ணாப்ல, எல்லாரும் மண்டையை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்கான்றத விஜய் சேதுபதி வரைக்கும் பல வாரமா சொல்லி அதுக்கப்புறமா தான் ஒவ்வொருத்தரும் ஒட்டச்சி வெளியே வந்து அவனுக்கு அகைன்ஸ்டா விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி கேம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ அதாவது போன வாரம் வரைக்குமே முத்துக்குமரன் ஒரு சிறந்த போட்டியாளராக இருந்தாப்ல. பட் இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலேன்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது மட்டுமே எனக்கு வந்து அவர் பதட்டத்திலையும் சரி, அதாவது இந்த வாரம் எப்படியாச்சும் இந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும் சரி, அண்ட் வந்து நம்ம பண்ற தப்பை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சாரான்னு தெரியல. இந்த வாரம் முழுக்க நிறைய சொதப்புன மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால என்னோட ரிவ்யூஸ்லேயே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டாகவும் முத்துக்குமரன் பண்ணக்கூடிய தப்பை நான் எடுத்து வெளியே காமிச்சிருப்பேன். இந்த இடத்துல மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. வீக் டேஸ்ல சொன்ன காரணங்கள் வேற. அந்த போட்டோ எரிக்கிற டாஸ்க்ல அவர் நிறைய சொன்னார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டேபிள்ல யாரெல்லாம் கம்மியா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தேன். விஷாலை எதிர்த்து, அதாவது அருணை எதிர்த்து விஷால் ஒரு கேம் ஆட மாட்டான், அதனால அருணை கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ராணவ அந்த இடத்துல இருந்தான், என் கண்ணு முன்னாடி இருந்தான், அதனால ராணவ சேர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காரு, வேற ஒரு டீமோட சேர்ந்து விளையாடுங்கன்னு சொன்னார். அதனால இந்த 5 பேரை சேர்த்து விளையாடுனேன், எனக்கு இந்த 5 பேரை சேர்த்து விளையாடணும்னு இருந்துச்சு, அதனால விளையாடுனேன். இப்படி பல காரணங்கள் சொன்னாரு. வீக்கெண்ட் எபிசோடு வரும்போது என்ன சொல்லிட்டாரு, லெவல் 1ல ஃபர்ஸ்ட் 5 பேர் யார் வெளியே போனாங்களோ அவங்கள வச்சு செகண்ட் லெவல்ல விளையாடணும்னு யோசிச்சுட்டாரு. என்னடா உன்னை நம்பி இருந்த மேடம். சோ வீக் டேஸ்ல ஒரு பொய்க்கு நான் ஒரு 6 காரணம் சொன்னேன். அது 6 காரணம் இல்லாம வீக்கெண்ட் எபிசோட்ல 7வது காரணம் வரும்போது விஜய் சேதுபதி அதை சுட்டி காமிச்சிட்டாப்ல. இங்க பாருங்க, அதாவது நான் வீக்கெண்ட்ல நான் வருவேன், நீங்க பண்ற தப்பெல்லாம் சுட்டி காட்ட மாட்டேங்கிற பட்சத்துல நீங்க என்ன வேணா பேசிட்டு போயிடலாம், ஆனா நான் பார்த்துட்டு வந்து கேட்பேன்னு தெரிஞ்சு எப்படி இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னு சொல்லி அவருமே கேட்டாப்புல. அவங்க கூட சேர்ந்து விளையாடின மஞ்சரி ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும், அவங்களுமே பல்ட்டி அடிச்சிட்டாங்க. வீக்கெண்ட் எபிசோடுன்னு வரும்போது இல்ல முத்துக்குமரனே எல்லா பாயிண்ட்ஸையும் எடுக்கணுன்றதுக்காக ஒரு கேம் ஆடின மாதிரி எனக்கு தோணுச்சு, எல்லா முடிவுகளையும் முத்துக்குமரன் எடுக்கிற மாதிரியே தோணுச்சு, அது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜாக்லின் கூட மாத்தி மாத்தி எக்ஸ்பிளனேஷன் போயிட்டே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால சோ இந்த 1 வீக் வந்து முத்துக்குமரனுக்கு வந்து ஒரு டிராப் தான். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நான் ஒரு சப்போர்ட்டர் தான் அப்படினாலுமே அவன் பண்ற தப்பையும் நான் வந்து ஆதரிச்சு சூப்பரான்னு கிளாப் பண்ணேன்னு வைங்களேன், அது நல்லா இருக்காது. நீங்க உண்மையான சப்போர்ட்டர் அப்படிங்கிற பட்சத்துல அந்த கண்டஸ்டன்ட் நல்லது பண்ணா பாராட்டுங்க, தப்பு பண்ணா கண்டிங்க, இதுதான் இருக்கணுமே தவிர்த்து எல்லாத்துக்கும் பாராட்டுறது எனக்கு என்னமோ தப்பா தான் இருக்கு. ஆரியோட அந்த ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றாரு அப்படின்னு எல்லா இடத்துலயும் ஒரு கமெண்ட். ஆனா அந்த வெளியே வந்து கத்துனது நீங்களே உங்களுக்கே ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சா? அது ஆரி கத்தும் போது வேற ஒரு எமோஷனல், முத்துக்குமரன் கத்தும் போது கரெக்ட் கனெக்ட் ஆச்சா உங்களுக்கு? ஆக்சுவலா அந்த கத்துறது எதுக்காக கத்துறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்காக கத்துறதா ஆரியே அந்த சீசன்ல வந்து சொல்லியிருப்பாரு. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சோம்லாம் போய் கேட்டிருப்பாரு. இல்லடா ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிலீஃப் பண்றதுக்கு இப்படி ஆன்னு கத்திட்டோம்னா மொத்த ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீஃப் ஆகும், அதுக்காக கத்துனேன்னு சொல்லிட்டு சீசன் 4ல ஆரி கொடுத்த விளக்கம். அதை இவர் பார்த்து தான் இருந்திருப்பாரு. ஆனா என்னன்னா சாதாரணமா பண்ணிட்டா பரவாயில்ல, வந்து மைக்கை கழட்டி வச்சு இப்படி எழுந்து நின்று டான் 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 ஒரு மியூசிக் போட்டோன்னு வைங்களேன், கேஜிஎஃப் லெவல்ல இருக்கிற மாதிரி ஒரு போஸ் கொடுத்து காத்துறது வந்து மேபி ஆரியோட ரிஃப்ளெக்ஷனை தான் இவர் பண்ணாரோ. ஏன்னா இவர் பிக் பாஸை நல்லா ஃபாலோ பண்றாரு. ஈவன் வந்து இவர்கிட்ட அருண்கிட்ட பேசும்போது கூட ஒரு கவுண்டர் கொடுத்திருப்பாரு, போன சீசன்ல இப்படி பேசியே தான் ஒருத்தர் ஜெயிச்சாருன்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு முன்னாடி டாக்ஸிகா மட்டுமே விளையாடி ஒருத்தர் இந்த சீசனை வின் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அஜீமே சொல்லியிருப்பாரு. சோ எல்லா சீசனையும் ஃபாலோ பண்ற போது சீசன் 4 கண்டிப்பா இவர் ஃபாலோ பண்ணிருப்பாரு. சோ அது பினாலே வாரத்துல ஆரி பண்ண ஒரு விஷயத்தை நம்மளும் ரீக்ரியேட் பண்ணலாம்னு கூட பண்ணிருக்கலாம். அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. பிரதீப் சீசன் அப்ப நம்ம இது உங்கள்ட்ட கேட்டேன், அவர் ஒரு ஏழை தாய்மான், அதாவது கஷ்டப்படுறதுன்னா அவர் கஷ்டன்றது உடம்பு பாடி லாங்குவேஜ் ஒரு ஸ்பீச்லேயே தெரியுது. முத்துக்குமரன் கஷ்டப்படுறதுக்கும் முத்துக்குமரன் இருக்கிற சுச்சுவேஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணி நிறைய மீம் போடுறாங்க பாத்தீங்களா?
இது வந்து பிஆர் டீமோட வேலை நினைக்கிறீங்களா இல்ல முத்துக்குமாரனே இப்படிப்பட்ட ஆள் நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு தெரியும் முத்துக்குமரன் அப்படிப்பட்ட ஆளா அப்படின்றது தெரியல. ஆனா துபாய் போயிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாமே. ஆனா அப்பாவுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமா, அப்பாவுக்கு ஒரு செருப்பு, நல்ல செருப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அது வந்து மேபி அதான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஏழை, நான் ஒரு ஏழ்மையை வந்து காட்டுற மாதிரி இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றதை காட்டி பண்றதுக்காக பண்ண மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ அப்படிங்க. ஏன்னா அவ்வளோ ஏழ்மையான குடும்பத்துல இருந்திருக்கலாம். இப்போ மேபி அவர் நல்லா இருக்காருன்றதை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஸோ ஆனா அந்த மாதிரி சில வார்த்தைகளை வந்து முத்துக்குமரன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாமோ, அதையுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்றாரோ அப்படிங்கிற டவுட் எனக்குமே வந்துச்சு. ஓகே, இந்த வீட்ல இது வரைக்கும் இருக்க தகுதியே இல்லாம இருக்கிறாங்கன்னா நீ யாருன்னு சொல்லுவீங்க? நிறைய பேர் இருக்காங்க, அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆட்கள். டாப் 8 ஆமா, டாப் 7 தானே இருக்கும். டாப் 10 இருந்தாங்க. மஞ்சரி அண்ட் ராணோ போனதுக்கு அப்புறம் டாப் 8 இப்போ இருக்காங்க. ஸோ இதுல பவித்ரா சொல்லுவேன், விஷால் கூட நான் சொல்லுவேன். அண்ட் வந்து எஸ், பவித்ரா அண்ட் விஷால் இவங்க 2 பேரும் குறிப்பா சொல்லலாம். ஜாக்லின் ஆச்சு ஏதோ ஒன்று கண்டென்ட் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கண்டென்ட் வைஸ் நான் பார்க்குறேன். அதாவது இவர் சொல்லியிருப்பார், ரயன் ஒரு சூப்பரான மேட்டர் ஒன்று சொல்லியிருப்பாரு. சிங்கம்னு ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு பயங்கரமாக ஹிட் ஆகி இந்த கேமை நான் சூப்பராக விளையாடினேன். என்னன்னா, ஒரு ஹீரோ படம் நடிச்சு ரிலீஸ் ஆகணும்னா 3 மாசம் 6 மாசம் டைம் எடுக்கும். நீங்க இன்னைக்கு நடிக்கிற படம் நாளைக்கு காலைல மக்கள் கிட்ட ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுட்டு இன்னைக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணணும்னு யோசிங்க, நாளைக்கு மக்களுக்கு என்னெல்லாம் டெலிவர் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு நீங்க ஒன்று பண்ணீங்கன்னா நாளைக்கு காலைல அது மக்கள் கிட்ட போய் சேரும். ஸோ நான் வில்லனா இருக்கணுமா, ஹீரோவா இருக்கணுமா, இல்ல காமெடியா இருக்கணுமா, எப்படி வேணா மக்களுக்கு போய் சேரட்டும், ஏதோ ஒரு கேரக்டரா இன்னைக்கு நான் இருந்திருக்கேன்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாப்ல. ஸோ அதை மைண்ட்ல வச்சு எல்லாரும் பிளே பண்ணாலே கொஞ்சம் போதும். கண்டென்ட்டா மக்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுல ஜாக்லின் எமோஷனலா நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க. அண்ட் வந்து அதான் ஒரு டாஸ்க் ஸ்கின் வரும்போது பின்னாடி பேசுறது எல்லா வகையிலும் ஜாக்லின் கண்டென்ட்னு ஒன்று கொடுக்குறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா இந்த பவித்ராவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அழுகிறத தவிர்த்தோம். வேற என்ன சொல்ல? ஆமா, விஷால் அதே மாதிரி லவ் பண்றத தவிர்த்து வேற என்ன சொல்ல? ஆமா, விஷாலை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே எல்லாரும் சொல்றது என்னது, மூஞ்சிக்கு நேரா எந்த கண்டென்ட்டையும் சொல்ல, எந்த ஒரு கருத்தையும் சொல்ல மாட்டேற, ஒரு சபையில பேச மாட்டேற, எல்லாத்தையும் போய் பின்னாடியே பேசிட்டு இருக்க, ஒரு சபையில சொல்லும்போது காமெடியா கன்வே பண்றன்றதை வந்து எப்பயோ சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் அவர் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிறதுனால விஷாலுமே வேலைக்காகாது. தன் தர்ஷிகா லவ் கண்டென்ட்ல விழுந்து அசின் வரைக்கும் வந்துட்டாப்ல. ஸோ அதனால அந்த மனுஷனை தூக்கிருக்கலாம். பட் இந்த வாரம் அவர் உள்ள வச்சதுக்கான காரணம் வந்து உள்ள அருணோ வருவாப்ல, அன்ஷிதா வருவாங்க, தர்ஷிகா வருவாங்க. ஸோ இவங்க 4 பேருக்குள்ள என்ன கண்டென்ட் வரப்போகுது, என்ன கான்ட்ரவர்சி கிரியேட் ஆக போகுதுன்றதுக்காக தான் விஷாலை ஹோல்ட் பண்ணிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடையுமே அந்த டிவில இருக்கிற ஆளுங்களே போட்டு அடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க. இந்த தடவை டிவில இருக்கிற ஆளுங்கள் நிறைய பேர் காப்பாத்திட்டாங்களோன்னு தோணுது. வரிசையா அந்த கண்டஸ்டன்ஸே பாத்தீங்கன்னா பவித்ரா, விஷால், தீபக், அருண், ஜாக்லின், இதுலயே அதே பேரு மெயின் கண்டஸ்டன்ட் வேற யார் இருக்கா? முத்துக்குமரன், சௌந்தர்யலாம் கூட அந்த ஒன் ஆஃப் தி இதுல ரியாலிட்டி ஷோ கண்டஸ்டன்ட் தான். அதனால அந்த டிவில இருக்கிறவங்களே அதிகம் காப்பாத்தினாங்களான்னு தோணுது. நிறைய பேர் அன்ஃபேர் எவிக்ஷன்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இந்த சீசன்ல மேக்ஸிமம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான். யார் விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரில உள்ள போனாங்க பாத்தீங்களா, 3 பேர், ரியா, வர்ஷினி, இவங்க எல்லாம் மட்டும் தவிர்த்து எடுத்து பார்த்தா மேக்ஸிமம் எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட்டா மட்டுமே இருக்காங்க. சோ யாரை உள்ள வச்சா கண்டென்ட் கிடைக்கும், யாரை வெளியே எடுத்தா கண்டென்ட் கிடைக்காது அப்படிங்கிற பேசிஸ்ல தான் கொண்டு போறாங்கன்றதுனால இப்போ இருக்கிற டாப் 8லயே மேக்ஸிமம் எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட்டா தான் இருக்காங்க. முத்துமுரன் உட்பட ஒரு ரியாலிட்டி ஷோ கண்டஸ்டன்ட் தான். அண்ட் வந்து சௌந்தர்யாவும் ரியாலிட்டி ஷோ கண்டஸ்டன்ட் தான். ஜாக்லின், ஆமா, எல்லாருமே கிட்டத்தட்ட இருக்கிற எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்டா இருக்கிறதுனால இந்த பிக் பாஸ் ஷோவே விஜய் டிவி ஷோன்ற மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி ஓவர்சீஸ்ல இருந்தெல்லாம் ஆளை கூப்பிட்டு வருவாங்க, வெளிநாட்டுல இருந்து சில ஆட்கள். இந்த வாட்டி அதுவும் இல்ல, முழுக்க விஜய் டிவி வரல போல. போன தடவை பிரதீப் பண்ண மாதிரி பண்ணிடுவேன். என்னவோ தெரியல. சோ டிக்கெட் டு ஃபினாலே ராயன் கிடைச்சிச்சு. அது உங்களுக்கு வந்து ஃபேர்னு தோணுதா, அன்ஃபேர்னு தோணுதா? ரயனுக்கு கிடைச்சது வந்து ஃபேர் தான். ஏன்னா அந்த மனுஷன் கடந்து போராடி இருக்காப்புல, ஏதோ ஒரு கேம் ஒன்று ஆடி இருக்காரு. ஸோ அதான் பாயிண்ட்ஸ் டேபிள் வச்சு பார்க்கும்போது அந்த ஒரு கேம் அது நல்லா விளையாடினதாகட்டும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கூட அவர் சிங்கிள் இண்டிவிஜுவலா தான் விளையாடினாப்ல. அந்த போட்டோ டாஸ்க் பார்க்கும்போது முழுக்க இண்டிவிஜுவலா அவ்வளவு பெருமே அவுட் ஆக்கி இருப்பாப்ல, அவுட் ஆக்கி வந்தாரு. செகண்ட் ரவுண்ட்ல அலைன்ஸ் ஒன்று வந்ததுனால அது குழப்படியாச்சு. அதுக்கப்புறமா ஃபுல்லா வந்து அதுக்கப்புறமும் இந்த பவுலிங் டாஸ்க்ல சொதப்பி இருந்தாருன்னா வெளியே போயிருப்பாரு மனுஷன். பட் அந்த பவுலிங் டாஸ்க்லயும் மொத்த பால்ஸையும் பின்ஸையும் வந்து இது பண்ணி அங்கேயும் ஸ்கோர் பண்ணி ஓரளவுக்கு போராடி வந்துட்டாப்ல. எல்லாருமே டார்கெட்டும் பண்ணாங்க. இத்தனைக்கும் ரயன் தான் அதிகமான பாயிண்ட் இருக்கா, ஃபர்ஸ்ட் அவன் அவுட் ஆக்கலாம்ன்றதுக்காக தான் நிறைய அலைன்ஸ்லாம் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அவருடைய அந்த பிசிக்கல் டாஸ்க் அண்ட் அந்த பிசிக்கலா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்க அக்கா வேற சொல்லிட்டு போயிருப்பாங்க, நீ வெளியே வந்து டாஸ்க் பீஸ்டா இருக்க, ஸோ கண்டிப்பா டிக்கெட் ஃபினாலே நீ ஜெயிச்சு காட்டுற
அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க அக்காக்காகவே ஜெயிச்சு காட்டிட்டாரோன்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்து நீங்க ஒரு உண்மையை சொல்லலாம். உண்மையிலே நீங்க இந்த பிஆர்மே நான் இது வரைக்கும் நம்பினதில்ல. பட் நீங்க ஒரு பிஆர் டீம்ல இருக்கிற ஒரு ஆளே கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்ததா ஒரு வாதி. உங்களுக்கு விஷ்ணு அவருக்கு என்ன தொடர்பு? ஏன்னா விஷ்ணுக்கு சௌந்தர்யாவுக்கு என்ன தொடர்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமா, உங்களுக்கு விஷ்ணுக்கு என்ன தொடர்பு? என்ன தொடர்புன்ற அளவுக்கு ஆமா இருக்கணும்ல. நீங்க தானே கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துறீங்க. இங்க பாருங்க, டாப் சேனல் எதுலயும் விஷ்ணு இன்டர்வியூ கொடுக்கல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், ரிவ்யூ சேனல்ல கொடுத்திருக்காரு. அதுவும் பிக் பாஸ்ல அதிகமா ரிவ்யூ பண்ற உங்க சேனல்ல வந்து கொடுத்திருக்காரு. அப்ப நீங்க எல்லாம் ஒரு பிஆர் டீமா இருப்பீங்கல்ல. நான் விஷ்ணுடைய பிஆர் டீம்ல இருக்கேன், அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. கேக்குறேன், சொல்லுங்க உங்களுக்கு விஷ்ணுக்கு என்ன தொடர்பு? ஆக்சுவலா விஷ்ணு நான் இந்தியா கிளிட்ஸோட இன்டர்வியூல நான் லாஸ்டா போயிட்டு அவர் இன்டர்வியூ பண்ணிருப்பேன். சோ அங்கதான் எனக்கு அவர் பழக்கமே ஆனாரு. அதுக்கப்புறமா இன்ஸ்டால வந்து எனக்கு கூட சாட் பண்ணி பேசிட்டு இருப்பாப்ல. அண்ட் இப்போ நான் தான் கேட்டிருந்தேன், ப்ரோ உங்களுடைய சௌந்தர்யா உள்ள இருக்காங்க, ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்க முடியுமா அப்படின்னு இருக்கும்போது கொடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. அப்போ நடந்தது தான் அந்த இன்டர்வியூ. அப்போ வரைக்குமே விஷ்ணு சௌந்தர்யாவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. எஸ், அப்போ கூட எனக்கு தெரியாது. நான் கேட்கலாமான்னு இருந்தேன். பட் ஆனாலும் சரி ஓகே, ஒருவேளை இல்லைன்னா ஒரு தப்பா நினைச்சுப்பாரோ அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு. அண்ட் இந்த ப்ரோமோ பார்த்த உடனே மெசேஜ் அனுப்பிச்சேன், தல எவ்வளவு சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிருக்க பத்தியா நீ அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நான் அவருக்கு போட்டேன். சோ அதான் எனக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியாது. சோ அவர் வந்து சௌந்தர்யாக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆவார். ஏன்னா நான் இப்போ என்னோட ஃப்ரெண்டு உள்ள போயிருந்தாலுமே அவங்களுக்கான சப்போர்ட் நான் பண்ணுவேன் இல்லையா, வெளியே இருந்து. ஃப்ரெண்டு உள்ள போனாலே பண்ணுவோம். கேர்ள் ஃப்ரெண்ட் நான் சொல்லவா வேணும்ன்ற மாதிரி வெளியே இருந்து அவர் அந்த ஒர்க் பண்ண தான் செய்வாரு. சோ என்னுடைய ரிவ்யூ பார்த்த எல்லாருக்குமே ஒர்க் பண்றாரா, சப்போர்ட் பண்ணதானே செய்யும். ஒர்க் பண்றாங்களான்றது தெரியல. சப்போர்ட் சொன்னீங்களே, இப்ப ஒர்க் பண்றாரு நீங்க தானே சொன்னீங்க. ஒர்க் பண்ணுவாருன்னு சொல்ல, சப்போர்ட் பண்ணுவாரு. ஓகே, எஸ் எஸ், சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு உள்ள போயிருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ள இருக்காங்கன்றப்போ யாரா இருந்தாலும் பண்ணக்கூடிய விஷயத்தை அவரும் பண்றாருன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. அண்ட் வந்து எஸ் அதுதான். ஆனா என்னோட ரிவ்யூ பார்த்த எல்லாருக்குமே தெரியும் நான் சௌந்தர்யாவை பத்தி என்ன சொல்லியிருக்கேன். சௌந்தர்யா இந்த கேம்ல வந்து பெருசா இந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் கொடுக்கல. இந்த கியூட்னஸ், ரியாக்ஷன், இந்த இதை மட்டுமே வச்சு இவ்வளவு நாள் டிராவல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது சௌந்தர்யா பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டாப் 8ல கூட அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா அவங்கள மீறி எல்லாருமே எஃபோர்ட் போட்டவங்க எல்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கும் பட்சத்தில் சௌந்தர்யா எப்படி இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா சில இடத்துல இப்பெல்லாம் கொஞ்சம் ஓப்பனா பேசுறாங்க, சில கருத்துக்களை வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எடுத்து வைக்கிறாங்க இப்போ ரீசன்ட் டைம்ல பார்க்கும்போது. ஸோ இந்த கேம் எல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, அதனால இப்படிதான் விஷ்ணுவோட கனெக்ட் ஆச்சு. மத்தபடி எதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. மத்தபடி கேக்குறேன், மத்தபடி உங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்ல. மத்தபடி இல்ல சார். சோ சௌந்தர்யா இந்த மாதிரி இது. பட் ஆனா இந்த ஃபினாலேல வந்து நீங்க யார் ஜெயிப்பாங்க? டிக்கெட் டு ஃபினாலே டைரக்டா ரயான் போயிட்டாரு. பட் யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதுல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா முத்துக்குமரன் தான் அந்த சீசனை வந்து டைட்டில் வின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேற ஆப்ஷனே இல்ல. வேற ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா நம்ம தேடலாம். இப்போ டிக்கெட் ஃபினாலே ஐ மீன் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் தான். அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம நீங்க ரிவ்யூ பண்றதால ஃபிக்ஸ்டுன்னு சொல்றீங்களா, இல்ல நீங்க கன்ஃபார்ம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க போல? நம்மளுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் வரும் இல்லையா, ஒவ்வொரு சீசனையும் யார் லாஸ்ட் சீசன் நெருங்கும் போது யார் வின் பண்ணுவான்னு நினைச்சோம். அர்ச்சனா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம் இல்லையா. அதுக்கு முந்தின ஆரி சீசன்லாம் ஆரி தான் வின்னர்னு தெரிஞ்சு நம்ம பார்த்தோம். உலகமே தெரியும் ஆரி தான் வின்னர். ராஜு வின்னர்ங்கிறதையும் நம்ம பாதி இதுல இருந்து நம்மளுக்கு தெரியும். அப்பெல்லாம் வந்து அந்த ஓட்டு அடிப்படையில் சேவ் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் ராஜு ஃபர்ஸ்டா சேவ் ஆவாப்ல, ரெண்டாவது பிரியங்கா சேவ் ஆவாங்க. சோ அப்பவே ரன்னர் யாரு வின்னர் யாரு என்ற வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. சோ அந்த மாதிரி பிரெடிக்ஷன்ல வரும்போது தான் அசீமோட சீசன்ல மட்டும் தான் அசீமா விக்ரமனா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்துச்சே தவிர்த்து மத்த சீசன்ஸ் எல்லாமே ஓவர் பிரெடிக்டபிள் தான். அந்த ஸ்டேஜ்ல பார்க்கும்போது முத்துக்குமரன் தான் வின்னர். இன்னொன்னு நீங்க அன்அபிஷியல் ஓட்டிங்ல முத்துக்குமரன் வந்து ஓட்டிங்ல வராரு, ஐ மீன் நாமினேஷனுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா முத்துக்குமரனுக்கும் அடுத்த உள்ளவங்களுக்கும் 1 lakh டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும்போது கன்ஃபார்மாக யாரும் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ வின்னர் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி முத்துக்குமரன் தான். ரன்னர் யார் வருவா? ரன்னர் வர்றதுக்கு வந்து தீபக் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். மேபி அந்த ரன்னர் அப் வேற யாரா கூட சேஞ்ச் ஆகலாம். பட் நான் எதிர்பார்க்கறது தீபக் அண்ட் முத்துக்குமரன் ரெண்டு பேரும் ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா எனக்கு ஓகே, ரெண்டு டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் ஸ்டேஜில் நிற்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். இதை தவிர யார் வந்தாலும் உங்களுக்கு டிசர்வா தெரியல. ஆமா, எனக்கு இவங்க ரெண்டு பேர் தவிர்த்து இந்த சீசன்ல வந்து டைட்டில் வின் பண்ணாலோ ரன்னர் அப்பா வந்தாலோ அவ்வளவு டிசர்விங்காவோ இல்ல அது தெரியல. எனக்கு அவ்வளவு கரெக்டா இருக்காத மாதிரி தெரியல.